டீசெண்டாக போயிடுச்சு. என்னதுமா நல்லா இருக்கியா? போஸ் கொடுக்குது நல்லா. இங்கே வேறு நல்லா போஸ் கொடுக்குது. ஒரே சொரியுது ஜெய்தோ, ஒரே சொரியுது ஜெய்தோ. உனக்கு எங்கன்னா சொரியணுமா சொல், பக்கத்தில் உட்கார், நல்லா சொரிஞ்சு விட்றோம், பெண் பார்த்து விட்றோம். அங்கே பாரு குட்டி பாப்பா இங்கே. ஐயோ ஆன ஒரு மாம்பழம் டேடி ஞாபகம் வர்றதுனால. ஸோ சக்கரை குட்டி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னாங்க. இது வந்துட்டு காயாக இருக்குது. சென்னைக்கு போகிற ரூட்டுங்க இது. டக்குன்னு மாம்பழத்தை பார்த்துட்டோமா, ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. சரி சூப்பர், இந்த ஊருங்களில் விளையிற மாங்காய், சரி சாப்பிட்டுடலாம், வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன மாம்பழம் இது? ஏங்க என்ன மாம்பழம் இது? சூப்பராக இருக்குது, பெருசு சைஸு, நல்லா இருக்கே. ஊறுகாய் மாம்பழமோ? மாங்காய் ஜூஸ் மாங்காய். சூப்பராக இருக்குது பாருங்க. பாதாம், மல்கோவா, சக்கரை குட்டி பாருங்க கைஸ். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்லங்க, ஃப்ரெஷ்ஷாக. அது கலர் பாருங்க கைஸ். पा पेट कौन सा रहता है? मल्लिका भी है, मलगूबा। वो मल्लिका है क्या भैया? मल्लिका। ओ महबूबा कौन सा? महबूबा மல்கூபா. நீங்கள் என்ன சொன்னீங்க? மெஹபூபா. மல்பூபா என்ன வெரைட்டி? இல்லை நல்லா இருக்கு, ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பட்டர் ஃப்ரூட் மாதிரியா இருக்கு. எல்லாத்துலயும் எப்படி இருக்கு? என்ன காட்டுங்க. उसके दे दो भैया, उसको சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. நல்லா இருக்கா? மல்லிகா. அதான் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவோமா? இது நார்மலாக சாப்பிட்றதா இருக்கு. மல்பூபா நல்லா டேஸ்டாக இருக்குமா. சக்கரை குட்டி இருக்குது பாருங்க, சக்கரை குட்டி. ஆமாம், சக்கரை குட்டிங்க இது. சக்கரை குட்டி பார்த்தாலே எனக்கு எங்கள் டேடி ஞாபகம் வரும். எங்கே சக்கரை குட்டி பார்த்தாலும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ சக்கரை குட்டி வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹார்ட்டுக்கு நெருக்கமான ஒரு மாம்பழம், டேடி ஞாபகம் வர்றதுனால. ஸோ சக்கரை குட்டி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும்னாங்க. இது வந்துட்டு காயாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வரும் 1/2 kg தான் வாங்குகிறோம். குட்டியாக இருக்குல்ல. மல்லிகா உங்களுக்கு பிடிச்சிருச்சா? வாங்கட்டா? ஹாஃப் தான், கம்மியாக இருக்குது. என்ன வேணும்? என்ன வேணும்? அதுனா என்ன பேர்? என்ன இங்கே சூப்பராக இருந்துச்சுங்க எக் பஃப். லாஸ்ட் டைம் சாப்பிட்டோம். சரி நீங்கள் வந்திருக்கோம் வாங்கிறதுக்கு. இது வந்துட்டு ஆந்திரா
ஆந்திரா பார்டர் டு தமிழ்நாடு பார்டர் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி மலையில் ஏறி போய் ஒரு சர்க்கஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சென்னைக்கு போக வேண்டியதாக இருக்குது ஆல் த டைம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இதோ மாடுங்க, கொம்பு பாருங்களேன், செம்மையாக இருக்குது, செம்ம ஷார்ப்பாக. நெக்ஸ்ட்டு நம்ம குரங்குங்கெல்லாம் வருவாங்க. ஜாலியாக இருக்கும் இந்த ரூட்டுக்கு போகும்போதே. இந்த ரூட்டில் போகும்போதே என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங். நம்ம காட்டுக்கு போகிறோம். இங்கே வரங்களேன், எவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு. காட்டுக்கு போகிறோம். என்ன செய்தோம்? இங்கே வந்தால் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுவான். ஏன்னா அவனும் ஒரு அனிமல். அவனுக்குள்ள ஒரு ஆசை வரும், ஆஹா நம்ம வீடு இப்படி தானே இருக்கும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, இருந்தாலும் வீட்டில் தான் இருக்கணும். இருந்தாலும் என்ன செய்யறது, வீட்டுக்கு தான் ரிட்டர்ன் போகணும். இதுக்கு ஒரு ஆசை இருக்குது, இந்த மாதிரி காட்டில் வாழணும், நம்ம வந்து எப்படி இருந்தாலும் காட்டில் இருக்க வேண்டிய ஆள் தான் அப்படின்னு. ஆமா, என்ன செய்தோ கரெக்டா. ஹொய்யாரே ஹொய்யாரே ஹொய்யர ஹொய்யா. ஆனால் இந்த மாதிரி வண்டி வரும்போது நம்ம கொஞ்சம் ஹார்ன் பண்ணி போகிறது ரொம்ப நல்லது. பாருங்க ரோடு எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் போகிற மாதிரியா இருக்குங்க. இங்கே வந்து நம்ம ஹார்ன் பண்ணிக்கினா சேஃப்டி. அது வந்து இன்னும் அதே மாதிரி இப்போது மணி பார்த்திங்கன்னா 5:30 மணி ஆயிடுச்சு. நம்ம பிளான் பண்ணது கொஞ்சம் சீக்கிரமாக வரணும்னு அங்கங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டிருந்தாலே லேட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போது நம்ம வந்து அதான் ஒரு 1/2 ஹவரில் இறங்கிடுவோம் இந்த மலை. அப்புறம் இருட்டில் ஏறுறது தான் ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்திங்களா வண்டி பஸ் எல்லாம் எப்படி வருதுன்னு. ஸோ லேட் ஆகிடுச்சு, இருட்டாயிடுச்சுன்னா இங்கே வந்துட்டு இருட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே பாருங்க லைட் எதுவுமே இல்லை. ஸோ இப்படி தான் அங்கே போகுது. நம்ம தடிக்கு விழுந்தா சென்னைன்ற மாதிரி ஆயிடுச்சு. பெங்களூர் டு சென்னை போகிறது. இப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்தோம். இப்போ ஏதோ மேரேஜுன்னு சொல்லி உங்கள் ஃபேமிலியில் இப்போ மறுபடியும் போகிறோம். நிறைய ஜாலி தான் செய்துக்கு. ஆனால் ஊரை சுற்றுறதுக்கு ஓடிடுறோம் நாங்களும். பேகு அதெல்லாமே எடுத்து வச்சுருக்காரு செய்து. இப்போ அங்கே போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ண போகிறாராம்மா. ஹோம்ஒர்க் பண்ணி படிக்க போகிறாராம் சாட்டர்டே. நான் அம்மாடி டாடி கொஞ்சம் வேலை இருக்கு. டாடிக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, சாட்டர்டே வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, பேசிஸ் ஆஃப் அக்ரிமெண்ட்ல நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் சென்னைக்கு. இங்க ஒரு கோயிலும் வருது கைஸ், அப்படியே போலாம். நல்லா இருக்கு இந்த ரூட். சூப்பரா இருக்கு. போ எதுக்குள்ளயோ நல்லா உள்ள போற மாதிரியா இருக்கு காட்டுக்குள்ள. பாரு இந்த ஐட்டம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். ஹாய் சேது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நிறைய பேரு. சேது ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா? நெக்ஸ்ட் டைம் இங்க வரும்போது பனானா போடணும். சேது ரொம்ப செல்ஃபிஷ் கைஸ். அவன் மட்டும் சாக்லேட் சாப்பிடுறான். ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. ஆமா, ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இல்லையா உனக்கு? வாங்கிட்டு வரணும்ல ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுக்கு. நெக்ஸ்ட் டைம் வரும்போது பனானா வாங்கிட்டு வரலாம்னா. உன்ன மாதிரி ஃப்ளஷ் தான் சாப்பிடும், நல்ல வெறும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடும். இங்க பாரு ஜெய்தோ அவன் ஃப்ரெண்ட்ஸ். ஜெய்தோ இங்க பாரு. ஆன் ஒண்ணு ஒரு மாங்காய் எடு சக்கரை கட்டிடு. ஆஹா அப்படி இருக்க கூடாது. சும்மா எடுற ஒரு மாங்காய் எடு சக்கரை கட்டி. போட்ரு 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 போட்ரு. நான் என்ன பண்ணேன்? ஒரு பழத்தை வச்சுட்டு 3 பேரை கூப்பிட்டா ஓடிட்டு போதே. குடுடி தூக்கி போடுறீ, கேட்ச் பிடிச்சுக்கோ. இதுல ஆஃப் ஆயிருக்கு. இரு போட்ரு சாவச்சிரும் நீ. போட்ரு போடு போதும். பயமா இருக்கு. கைலன் புடிங்கின்னு போயிடுச்சுன்னா அங்க பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. நிறைய இருக்கு பனானா. தரவா?
பெரியவங்க வராங்க. ஆமாம். முதல் சீஃப் போல். என்னப்பா வாழைப்பழம் போட்டிங்களே? ஹாய். வாழைப்பழம் இருக்கா எனக்கு? ஹாய். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? கொழுப்பாடி. ஐஷா எல்லாரும் வராங்க. வேணாமா? நிறைய பேர் இருக்காங்க. குடுப்போண்டா. வித் பேபியோட இருக்காங்க. பார்த்துட்டாங்க. காலிடி சேகர் நீ ஓ எப்படி போகுது? என்ன வேணும்? குடுக்க இருந்தா குடுத்துரு. டேஞ்சரஸ் அது. போடி கையில கொடுக்க மாட்டேற. நான் என்ன பண்ணிட்டோம்? இங்க வாங்குதே. இதோ வராங்க, எல்லாரும் வராங்க உங்ககிட்ட தான். வராங்க வராங்க வராங்க, குரூப்பா வராங்க. ஓடின்னு போயிடுச்சு. பயமா வேற இருக்கு. ஏன் இழுக்கம் போடுறாங்க? எடுக்கக்கூடாதுன்னு ஏதோ சட்டை போட்டிருக்காங்க போல. ஆக்சுவலி இங்கே டோன்ட் ஃபீடுன்னு போட்டிருப்பாங்க. எங்கே அது? இதோ நல்லா இல்லையா? என்னம்மா போட்டு போயிட்ட? வேணாமா பனானா வேறங்க அப்படின்னு பாரு. உன் பனானாக்கு மதிப்பு இல்லையா ஐஷா? ஆயிடுச்சு. வேணாமா இவ்வளோ பனானா பனானா வேணாந்து. இவ்வளோ பனானா போட்டு வேஸ்ட். வேஸ்ட் கிடையாது, அது வேற ஏதோ எதிர்பார்க்குது. ஒருத்தர் கூட உன் பனானா டச் பண்ணலையே. ஆனால் அந்த குட்டிகள்லாம் சாப்பிட்டுருச்சு. இதுக்கு வேணாம் போல. பாக்குது. சாப்பிடு, உனக்கு தான் கொடுத்துருக்கு. கையில பிடிச்சிக்கிச்சு. என்ன நாங்க இருக்கும்போது சாப்பிட மாட்டீங்களா? என்ன என்ன நான் போனா சாப்பிடுவீங்களா? கேமராக்கு சாப்பிட மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? கேமரால பார்க்கும்போது சாப்பிட மாட்டாங்களா? ஆமா, நான் கையில பிடிச்சிருக்கு. எடுத்துக்கிட்டாங்க. ஆனா கையில கையில காலில் பிடிச்சிருக்கு. இடி பிடிச்சிருக்கு. வேணாமா? சரி நாங்க எடுக்கல, நாங்க பார்க்கல. எடுத்துக்கோங்க தங்கம். கண்டுக்கல பாரு, எவ்வளோ டீசெண்டாக போயிடுச்சு. என்னதுமா நல்லா இருக்கியா? போஸ் கொடுக்குது நல்லா. இங்கே வர நல்லா போஸ் கொடுக்குது. ஒரே சொரியுது ஜெய்தோ, ஒரே சொரியுது ஜெய்தோ. உனக்கு எங்கன்னா சொரியணுமா சொல், பக்கத்தில் உட்கார், நல்லா சொரிஞ்சு விட்றோம். பெண் பார்த்து விட்றோம். அங்கே பாரு குட்டி பாப்பா. இங்கே ஐயோ இறங்கிருச்சு. இதா பூரா உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ரிஃபாமா தான். ரிஃபாமா நிறைய குட்டியோட எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? உமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? போனாட்டி இங்கதான் உட்கார்ந்து இருந்த. போனாட்டி வாழைப்பழம் போட்டா சாப்பிட மாட்டேங்குது. இப்படி மாடு சாப்பிடுது. ஐயோ, அது அதுக்கு எழுதி வச்சிருக்கணும் என்ன சாப்பிடும் அப்படின்னு. குரங்குக்கு போட்டது மாடு சாப்பிடுது. பாத்தீங்களா? ரிஸ்க் அதுக்கு தான். மாடு பாருங்க எவ்வளோ இருக்குப்பா. கொம்பு பாருங்களேன். மாடி நிறைய வந்துருச்சு. இது பாரு எவ்வளவு பயந்துருச்சு. மாடு பார்த்து எட்டி பாக்குது. தெரியலையா? ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. சூப்பரா இருக்குங்க. ஜெய்து ஹாப்பியா? இங்க பாருங்க. ஜெய்து ஹாப்பியா? போதும் போதும், கட் பண்ணு. ஜெய்து ஹாப்பியா? ஹாப்பி. பாருங்க எப்படி போகுது. என்ன மாதிரி ஒரு பென்ஸ் எல்லாம் வருது பாருங்க. வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஊசி வளைவுகள். ஹேர் பின் பென்ஸ். இங்க பாருங்க
சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. 5:45 டைம் இப்போது. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, ஊட்டி மலை மாதிரி இருக்குது. பிளைண்ட் கர்வ் ஹெட், அதான் இந்த கர்வ், பிளைண்ட் கர்வ். ஹார்ன் பண்ணிக்கோங்க. பிளைண்ட் கர்வ் தான் இது. முன்னாடி ஒரு கர்வ் நான் காட்டினேன் இல்லைங்களா, இந்த கர்வ்ஸில் தான் இருக்கும் இப்போ நம்ம. இந்த கர்வ்ஸ் தான் சுற்றி 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 போகணும். என்ன சேதுமா பண்ற? மிஸ் பண்றியா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்துக்கலாம். ஆமாம், அழுவாத. வேணா இங்கே இருந்துடு, நம்ம வரும்போது பிக்கப் பண்ணிக்கிறோம். என்ன சொல்ற? ஜாலியா பசங்களோட சுத்திட்டு கசஞ்சியை கூப்பிட்டு வந்து விட்றேன். இங்கே கசஞ்சியை கூப்பிட்டு வந்து விட்றேன். அவங்க சைஸில் ஏறிக்கோங்க மேலே. இந்த மரத்துலேருந்து அந்த மரம், அந்த மரத்துலேருந்து அந்த மரம், அப்படியே ஜம்ப் பண்ணி பம்மலுக்கு வந்துருங்க. இல்லை சரியா? வேணாமா? சரி விடு. டிஎம்கே ஆள் யாரும் போகிறாங்க. பெரிய பெரிய வண்டிங்கெல்லாம் வரும். நைட் டைம்ஸில் வர்றது அவ்வளோவா சேஃப் கிடையாது இந்த ரூட்டில். இவருங்க ஒரு போல் கூட இல்லை, லேம்ப் போல். போலீஸ் அங்கே இருக்காங்க, போலீஸ் இருக்காங்க பாருங்க, சேஃப்டிக்காக. யார் சேஃப்டி? அவங்க மக்கள் சேஃப்டிக்காக போலீஸ் இருக்காங்க. சூப்பராக இருக்கானா இந்த இது. பார்த்து 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 இறங்க வேணும். நேரம் வந்து அருவி இருக்கு, போய் பார்த்துட்டு போலாமா? அருவினா அது அருவி இல்லை, அது நீரோட்டம். நீரா? ஆமாம் ஆமாம், லாஸ்ட் டைம் வரும்போது தண்ணி இருக்குல்ல, இந்த வாட்டி தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்மளோட லக்கு. இங்கே இதோட முடிவடைகிறது நம்மளோட என்னது ஆந்திரா பார்டரில் தாண்டி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு தமிழ்நாடு பார்டரில் இருக்கோம். இங்கே அந்த ஒரு அருவி இருக்குது, இதுதான் அந்த அருவி. ஆனால் அந்த தண்ணி இல்லை, அருவி இல்லை, நீரோட்டம். நீரோட்டம், தண்ணி இல்லை சுத்தமாக. எவ்வளோ மழை பெய்யும், தண்ணி இல்லை கைஸ் இங்கே. ஒன்றும் தெரில, நீ பேசுறது தெரியுது. எவ்வளோ மழை பெஞ்சோம், இங்கே தண்ணி ஊற்றும், பட் ஆனால் இல்லை இங்கே தண்ணி. ஸோ மாடெல்லாம் போயிடுச்சு, இப்போ ஆடு வந்துருச்சு. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது ஆடு. ஒரே சண்டை போடுது ரெண்டு பேருக்கும். ஒரு முட்டுச்சு பாரு, இதுதானே. முன்னாடி நானும் பயந்துட்டேன், பெரிய சண்டையாக போதும்னு சுமூகமாக போயிடுச்சு. இல்லை இங்கே பாருங்க கைஸ், லண்டன் பட்டி. இந்த ஊர் பேரு லண்டன் பட்டி. ரொம்ப அழகான ஊர் லண்டன் பட்டி. பேரு டிஃப்ரெண்டா இருக்கு இல்லைங்களா, அழகா இருக்கு. என்ன பட்டி? லண்டன். ஆமா, ஜெய்துப்பட்டி, லண்டன் பட்டி. ஃபிஷ் பார்க்கல. இங்கே ஈவினிங்கு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. யூஸ்வலாக நம்ம இந்த டைமுக்கு வரமாட்டோம்ல இந்த சைடு, ஏர்லியாக வந்துடும். இப்போ தான் கடைங்கள்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இங்கே பிளாட்ஸு, லே அவுட்டு விற்கிறதுக்கு. அதுக்கப்புறமா இங்கே நிறைய செம்பருத்தி இருக்குங்க கைஸ். இந்த லண்டன் பட்டி தாண்டிட்ட பிறகு இந்த சைட்ஸ்ல எல்லார் வீட்லயும் வந்துட்டு நிறைய வாழை மரம், ஒரு செம்பருத்தி இருக்கும், ஒரு முருங்கை மரம் இருக்கும், தேங்காய் மரம் இருக்கு.
அதெல்லாம் மாடுங்க நிறைய இருக்குது இங்கே. சூப்பராக இருக்குங்க இந்த சைடு. நம்ம வந்துட்டு இந்த மெயின் ரோட் பக்கம் வர்றது விட இந்த பக்கம் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா நம்ம வந்துட்டு டிராஃபிக்கு, அதுக்கப்புறமா பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் சுத்தமாகவே இருக்காது இந்த பக்கம். ஏன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு வயலுங்க, செடி கொடி மரம் அந்த மாதிரி தான் நிறையவே இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம். அதுவும் இந்த கிளைமேட் நல்லா ஒத்து போச்சு, உங்களோட ட்ராவல் டைமில் சன் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே ஒரு இளநீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் வந்து மரம் இருக்கே தவிர ஒருத்தரும் இளநீ விற்க மாட்டேங்கிறாங்க இங்கே. மேபி இது காலையில் வந்து தான் இருந்திருக்கும் போல். இப்போ மணி பார்த்தாக்கா 6:10. நம்ம எப்படியோ ஒரு வீடு ரீச் ஆகிறதுக்கு எப்படியோ ஒரு 9:30க்கு மேலே தான் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இங்கே தாங்க வந்தோம் நம்ம கேஎம்வி கிராண்டுன்னு. ஸோ சும்மா ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகலான்னு. கோபி மஞ்சூரியன் இருக்கா? சைனீஸ் ஐட்டம் எல்லாமே அவைலபிள் இருக்குது. பட் இது மட்டும் நான் மென்ஷன் பண்ணலாம். ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு, நான், பட்டர் நான், குல்ச்சா, ஃபுல்கா, பன்னீர் பட்டர் மசாலா, கோபி மசாலா, காஜு மசாலா எல்லாமே. எனக்கு ஒரு கோபி மஞ்சூரியன் ஸ்பூன் கேட்குமா? கைடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வேறு ஸ்பூன் தருவீங்க? Yes, that. Nice. Okay. வெஜ் ஹோட்டலில் இட்லி, சட்னி, சாம்பார் எல்லாம் சூப்பராக இருக்குங்க. ஸோ இவங்களுக்கு ஒரே டெம்ட் ஆகிடுச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. மஞ்சூரியன் செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதுக்கப்புறம் நான் வந்து மஷ்ரூம் 65 சொல்லியிருக்கேன், அதுவும் வந்துடும். எப்படி இருக்குது? தெரியல என்னைக்குங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கே இது. அப்படியே சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். இது நான்வெஜ் மாதிரியே இருக்குது, கபாப் மாதிரியே இருக்குது. மஷ்ரூம் 65 நான்வெஜ் மாதிரி இருக்குல்ல, பார்க்கவே நைஸ், லுக்ஸ் கிரேட். ஆமாம், சாட் மசாலாலாம் போட்டுருக்காங்க. நைஸ், சூப்பராக இருக்குது. கைஸ் நம்ம இங்கே வந்திருக்கோம் கைஸ். நம்ம போகிற வழியில் இது இருந்துச்சு, பார்க்கவே அட்ராக்டிவாக இருந்துச்சு, கிட்ஸோட டாய்ஸ் எல்லாம். சரி என்ன இது அப்படின்னு பார்க்குறதுக்காக வந்தோம். செம்ம க்யூட்டாக இருக்குது. பாரு, பென்குவின்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. எவ்வளோங்க அந்த பென்குவின்னு? காட்டுங்க, தொட்டு பாருங்க. வாஷபிள் ஐட்டம் மேடம், வராது. அழகா இருக்கு. கம்மியில இல்லைங்களாண்ணா? கம்மியில இல்லைங்களா? கம்மியில் இதெல்லாம் வராது மேடம். கம்மியில் 100 ரூபாய்க்கு இருக்கு. அதுங்களா? இருக்கு 300 rupees ஆங்க. பென்குவின் நல்லா சாஃப்டாக இருக்கு, வாஷபிள். ஆமாம் சார், அங்கே போய் பார்ப்போம் என்னெல்லாம் இருக்குது. நீங்கள் பாருங்க, சூப்பராக இருக்குல்ல இந்த டால்ஸ் எல்லாமே. மோடி பேய் பொம்மை மாதிரி. டால்ஃபின் நல்லா இருக்கு. ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற பொருளுங்கள்லாம் பாருங்க.
இது அது வந்து என்கிட்ட கேளுங்க. ஹாட் பேக்கு கோல்டு பேக். வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. கேமரா வாட்டர் பாட்டில் சூப்பரா இருக்கு. இந்த வாட்டர் பாட்டில் வாங்கலாமா? அதுவா அது என்ன இருக்கு தெரியுமா? இது வந்து வண்டி வேன். கேமரா வேணுமா வேன் வேணுமா? ஆல்ரெடி கிராங்கி பாய் எந்திரிச்சிட்டு மூஞ்சி பாருங்க எப்படி இருக்கு. குட்டி இது. இங்க பாரு, இதை பிரஸ் பண்ணு. அம்மாடி தூக்கம். ரொம்ப தூக்கம். அப்படி இல்ல, இங்க பாரு. சரி ஓகே. இங்க பாரு, பிரஸ் பண்ணு. ஓபன் ஆயிடுச்சு. ஆமஞ்சேரி பாக்குறியா? நாங்களும் ரீச் ஆயிட்டோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய். பை சொல்லிட்டு பட்டோம்.